அப்படி சொல்லு. நீரோய மகாராஜனா நோயற்ற வாழும் குறைவில்லா செல்வத்தை பெற்று வாழ்ந்து எந்த குறையுங்க ஐயா கங்காதரா வணக்கம் ஐயா. இன்புற்று வாழ்ந்திரு ஐயா. சிவனே வணக்கம் வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திரு. சபையை பார்த்தனையா எப்படி விளக்கம்? இதே பெருந்த தேவ சேவ மகா லட்சுமி கலாச்சார சபை அருமையின் மாதா பிதா குருதேவ் அமர்ந்திருக்கக்கூடிய சபை அருமையின் தாய் தந்தை மாறலுக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த சிறியவர் ஒரு ஓடி மாலை மாற்றார். ஐயா நீ யாரு, என்ன ஊரு, உன் பேரு, ஆளு வந்தா புலி முட்டாடுங்கிற சொல்லுங்க. விளக்கம் புரியல. யாரு சொல்லுங்க. அருளிய 2011 நேற்றினை படைத்த முக்கன் பேரையோ பரமக்கடவுள் யானை முதல் எறும்புகள் நச்சு வரத்துலையா
யானை முதல் எறும்பு கடை 8000 ஜீவ பந்துகளுக்கும் இந்த பாமர மக்களுக்கும் படி அளக்கக்கூடிய பரம கடவுள் நான் தான். ஐயா பரம கடவுள் நீங்க. பரம கடவுள் தான். யானை முதல் எறும்பு கடைக்கு என்ன 100 பேர்களுக்கு ஆமா படி அளக்கக்கூடிய சிவபெருமான் நீங்க. சிவபெருமானே தான். ஆதில வந்த சிவபெருமானா ஆதில வந்த சிவபெருமானா இப்ப இருக்கிறாரு அந்த சிவபெருமானா. இந்த மூணு சிவபெருமான் நீங்க யாருன்னு கேக்குறேன். நான் ஒண்ணு ஒரு பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன். எப்படி ஆதியில் வந்த சிவபெருமான் என்ன செய்தார், பாதியில் வந்தவர் என்ன செய்தார், இப்ப இருக்கிறவர் என்ன செய்யறாரு அத சொல்லு. ஐயோ சிவபெருமான் ஆதில வந்த சிவபெருமான் இந்த பாபர மக்களுக்கு படி அளப்பு இருக்கு. படி அளப்பேன் என்று படி எடுத்து சொருவி கோபுரம் போட்டார். ஆதில வந்த சிவபெருமான் அம்மா சத்தம் ஆதில வந்து சிவபெருமான் கோபுரம் கலந்து போட்டார். ஆதியில வந்தவர் ஆதில வந்த சிவபெருமான் படி எடுத்து சொருவி தலைவட்டி அளந்தார். இடையில வந்தவர் இப்ப இருக்கிற சிவபெருமான் இது போல ரூபு கட்டி கிலோ கணக்கு கொடுக்குறாருங்க ஓசில். ஆனா இதுக்கு மேல வர போற சிவபெருமான் கையில அண்ணி தான் போடுவாரு. எண்ணி கொடுப்பாரு இல்ல கிள்ளி கொடுப்பாரு தெரியல. இந்த 3 சிவபெருமான் நீங்க யாரு? அதானே. அப்பா யுகம் என்பது எத்தனை? 4 யுகம். என்னென்ன? திரேதா துபாபரி கலியுகம். அது எத்தனை வருட காலம் என்பது தெரியுமா? அது தெரியாது. திரேதாயுகம் 17,28,000 வருடம். 17,28,000 வருடம். திரேதாயுகம் 12,94,000 வருடம். 12,94,000 வருடம். திரேதாயுகம் 17,28,000 வருடம். 17,28,000 வருடம். திரேதாயுகம் 12,96,000 வருடம். 12,96,000 வருடம். துவாபர யுகம் 8,64,000 வருடம். 8,64,000 வருடம். இப்ப இருக்குது கலியுகம். இந்த கலியுகம் 4,32,000 வருடம். இவை 4 கூடினால் ஒரு சதுரயுகம். இதை போன்ற 1000 கூடினால் ஒரு மகாயுகம். அப்பதான் தேவருக்கு ஒரு தேவர்களுக்கு இவ்வளவு நாள் ஒரே கண்ண மூடி கண்ணதாரு கண்ண மூடி கண்ண திறப்பதற்குள் அதுக்குள்ள இருக்கிறோம் இறந்து போகிறோம். கண்ண மூடி கண்ணதாரு அம்மா நரவு இருக்கும். ஆமாடா. அதுக்குள்ள என்ன போட்டி என்ன ஏட்டி அந்த நாள் முதல் இந்த நாளிகை வரை பூரா நானே தான். அப்ப எலானியா ஆமா. அப்ப கேனோ இவராதான் அப்புறம் கலாசோ இவராதான் அப்புறம் பொட்டமோ இவராதான் அப்புறம் குத்துவலுக்கும் இவராதான் அப்புறம் காமாச்சாரம் இவராதான். சாராய காலையில எத்துமே ஒரே சரி. குத்து விளக்கு காமாட்சி விளக்குனா என்ன? ஐயா ஒன்று தெரியாதா? ஓ சிவபெருமான் ஆலயத்தில் ஏற்றுவார்கள். குத்து விளக்கு காமாட்சி விளக்கு எல்லாமே ஏற்றுவாங்க. ஐயா அதுல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு ஏற்றுவாங்க. அப்புறம் இந்த குத்துவில காமாட்சி எண்ணெய் ஊத்தல தேவையில்ல திரி போட்டு தேவையில்ல. ஏண்டா புதுசா என்ன கண்டுபிடிச்சிக்கிறாங்களா? அது மாதிரி எண்ணெய் இல்லாத திரி இல்லாத. ஆமாங்க. என்ன ஐயா குத்துவல தெரியுமா? என்ன அது? குத்துவலனா பீர் பாட்டில் அது நீட்டாக்குதா? அது மாதிரி குத்துவலுக்கு காமாட்சி தெரியுமா? அதான் குவாட்டர் பாட்டில் அப்படியே சூளத்துல ஒரு குத்து குத்துன்னு வச்சுக்கோ. ஆளு எலும்பு இல்லாம போயிடும். பரமேசா இந்த உலகத்துக்கே படி அளக்குற நீ முன்னால கண்டுபிடிக்க முடியாது அவன் கண்டுபிடிக்கிறான். குத்துவலுக்கு காமாட்சி ஏண்டா சாராய காலையில எத்தனை குத்து வளர்க்கணா பீரா காமாட்சி வளர்க்கணா கோட்டா தெரியாதவன கூட கத்து கொடுக்குற நீ. ஒண்ணு தப்பா சொல்லலங்க. தப்பா ஒண்ணு சொல்லல கதா. எப்படி நீங்க வந்து கஞ்சா குடிக்காரு இல்லையா? ஆமா. அதனால அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க. நான் கஞ்சா மட்டும் தான் குடிப்பேன். இந்த குத்து வளர்க்க காமாட்சி வளர்மா பரமாட குடிக்கிறாரு. அது பழகி வேண்டியதா? சரிடா. பாதியில வந்தவர் இப்ப வந்தேன் எல்லாம் நானே தான். சிவபெருமான் நானே தான். விளக்கம் புரிந்து விட்டுதான். ஆனால் எனக்கு மனைவியே 2. சடாபதியில் கங்காபவானி 1 பாகத்தில் கூட உமா மகேஸ்வரி 2 மனைவி 2 பிள்ளைகள். ஆமா. ஞானத்தின் உருவாய் அத விநாயக பெருமாள், அழகின் உருவாய் முருகப்பெருமாள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா. விநாயக மூர்த்திக்கு சித்தி புத்தி 2 பெண். அது முருகப்பெருமாளுக்கு பள்ளி தேவி. என் குடும்பமே 2 பொண்ணு. ஆனால் கல்விக்காக ஒருவன் வேண்டும், செல்வத்துக்காக ஒருவன் வேண்டும். என்கிட்ட செல்வம் எப்பயுமே இருந்ததே இல்லை. என்ன காரணம் தெரியல, இருக்கத்தே கிடையாது. ஆமா. அப்போ குபேர சினாக வைத்துக் கொண்டு பணக்காரன் கையில் போட்டு வச்சிருந்தோம். இந்த ஊர்ல புது உண்மைதான்.
ஆடுறதுக்கு வந்துட்டா நம்ம செல்வன் எவ்வளவு காசு வேற கொடுக்குறாரு. கரும்பேட்டு போயிட்டா அவரு கொடுக்குறாரு. சங்கரண்ணன் தானே அவரு. இன்னும் சுபேஜயம் இன்னும் முருகு மாடி தானே அவரு. இந்த ஊர் புதுரை சேர்ந்த கரும்பு செட்டு ஓனர் சங்கரண்ணன் அவர்கள் எங்க கம்பெனியில் கட்டியார் ஆடக்கூடிய அயோக்கிய பையன். கரும்பேட்டை போனவங்க நியாயமா இருக்கிற ஆட்டாட வந்தாலும் நியாயமா இருக்கு. நியாயமான மனுஷன். ஆமா இத ஏழுமலைக்காக 200 ரூபாய் கொடுத்துள்ளார். அன்னொரு குடும்பத்தில் அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வம் குடியிருந்து அவர் செய்யக்கூடிய தொழில் மென்மேலும் வளர வேண்டும் என்று இந்த முத்து மாறி அம்மனையும் எம்பெருமானையும் போட்டி போட்டிலே சுபேஜியும் இன்னும் புதுரை சேர்ந்த வீராசாமி ஆண்டார் அவர் எங்க கம்பெனியை கட்டியார் ஆடக்கூடிய ஏழுமலைக்காக ஒரு 50 கொடுத்துள்ளார். அவர் குடும்பத்தில் அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வம் இந்த மாறி அம்மனும் அது எம்பெருமான குடியிருந்து ஒன்று கொடுக்க 1 கோடி பெற வேண்டும் என்ற வார்த்தைகளை சுபேஜியும் சாமி கண்ணு முருகம்பாடியை சேர்ந்த சாமி கண்ணு இதை கம்பெனி கட்டியாரக்கூடிய ஏழுமலைக்காக 100 கொடுத்துள்ளார். அந்த ஒரு குடும்பத்தில் அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வமும் அது எம்பெருமான துறையிருந்து ஒன்று கொடுக்க 1 கோடி பெருக வேண்டும் என்று நோயில்லாத வாழ வேண்டும். கொங்கனாமரை சேர்ந்த ஜெயராமன் அண்ணா அவர்கள் எங்க கம்பெனி கட்டியார் ஆடக்கூடிய ஏழுமலைக்காக 100 கொடுத்துள்ளார். அந்த ஒரு குடும்பத்தில் அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வமும் அது எம்பெருமான துணையிருந்து ஒன்று கொடுக்க 1 கோடி பெருக வேண்டும் என்று அம்மனையும் எம்பெருமானை பிரார்த்திக் கொள்கிறேன். சுபேஜியும் என்னடா ஓ பக்கத்தூர்ல முறுக்குப்பாடியை சேர்ந்த பாப்பாத்தி அம்மா அவர்கள் இதை என் கம்பெனியை கட்டியார் ஆடக்கூடிய ஏழுமலைக்காக 100 கொடுத்துள்ளார். அந்த ஒரு குடும்பத்தில் அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வமும் எம்பெருமானை இருந்து ஒன்று கொடுத்து 1 கோடி பெருக வேண்டும் அம்மனை பிரார்த்திக் கொள்கிறேன். சுபேஜியும் முருகமாலை சேர்ந்த லோகநாதன் அண்ணா அவர்கள் இதை இந்த சிவபெருமனுக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்துள்ளார். அந்த ஒரு குடும்பத்தில் அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வமும் அது எம்பெருமான துணையிருந்து ஒன்று கொடுக்க 1 கோடி இன்னும் ஏழுமலைக்காக பணம் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவர் குடும்பத்தில் கும்பிடக்கூடிய குலதெய்வம் எம்பெருமான துணையிருந்து மாரியம்மன் துணையிருந்து செய்யக்கூடிய தொழிலும் மென்மேலும் வளர வேண்டும் என்று நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வம் பெருக வேண்டும் என்று அம்மணி எம்பெருமானை கல்விக்காக வர வேண்டும். யாரு தெரிவித்தாங்க? யாரு கல்விக்காக வர வேண்டும் அப்படி என்று இதோ திருவண்ணாமலை ஒரு பக்கம் தடுத்தால் குண்டு சொல்ற ஊரு தடுத்தால் குண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் அது கிடையாது. தடுத்தால் கொண்டான் முழுமையான பெயர் அதுதான். அப்ப அந்த ஊருக்கு தடுத்தால் கொண்டான் எப்படி பெயர் வந்தது? கல்வியில் சிறந்தவன் சுந்தரமூர்த்தி அவனை எப்படியாவது நம்முடைய அடியார்களில் நாயன்மாரில் ஒருவனாக சேர்க்க வேண்டும் அப்படி என்று அந்த சுந்தரமூர்த்தி எப்படி அடிமை கொள்ளும் உனக்கு. ஆமா அப்படி என்று இந்த உருவத்தை மாற்றி ஒரு சன்னியாச உருவம் என்று சுந்தரமூர்த்தி வீடு தேடி போறேன் பார்த்தா அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறான். ஒரு பொண்ணு அவன் அடிமை செய்ய போகிறான். அப்போ அவன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா அவன் நம்ம அடியார வருவானா? வரமாட்டான். ஆமா அந்த சுந்தரமூர்த்தி அந்த பெண்ணை தாலி கட்டக்கூடிய நேரம் சுந்தரமூர்த்தி தாலி கட்டுவதை நிறுத்து. அப்போ சாமியார நீ ஆள் யார்? நீ எங்க இருந்தா வந்து நான் கல்யாணம் பண்ண போறேன் நான் தாலி கட்ட நிறுத்த சொல்றேன். எதற்காக? ஆள் யார் நீ அப்படின்னு கேட்டா நான் ஆள் யாரு இருக்கு அப்புறம் இருக்கட்டும். நீ எனக்கு அடிமை உன் அப்பா எனக்கு அடிமை தாத்தா எனக்கு அடிமை உன் பரம்பரையே எனக்கு அடிமையாக இருக்கும்போது நீ எப்படி ஒரு பெண்ணை அடிமை கொள்ளலாம்? சாமியார என்ன நீ மன பணாத்துற நான் உனக்கு அடிமைன்னு சொல்றேன். அப்ப என்ன சாட்சியத்தை எடுத்து காட்டு அப்படின்னு சொன்னா ஓலைச்சோடு எடுத்து காமித்து ஓமகுண்டத்துல போட்டு எடுத்து விட்டான். மீண்டும் செப்போட்டு எடுத்து காமித்து சுந்தரமூர்த்தி இந்த அடியாருக்கு அடிமை அப்படின்னு எழுதி இருந்தது. அப்ப அவன் மேல நம்பிக்கை போல வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுத்துட்டான். ஆமா அங்க போன உடனே அப்ப நீதிபதி என்ன பார்த்து கேக்குறாங்க சுந்தரமூர்த்தி அடிமைன்றியே செப்போடு எடுத்து காமிச்சு சுந்தரமூர்த்தி இந்த அடியாருக்கு அடிமை அப்படின்னு எழுதி இருந்தது. அப்போ சுந்தரமூர்த்திக்கு
காட்சி கொடுத்து சிற்றின்பத்தை கொடுத்து கொடுத்து, நானே தூதாக சென்று சென்று அவன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போனான். ஆமா. 2 பெண்ணை பார்த்து பார்த்து, நானே திருமணம் செய்து வைத்து வச்சு, சிற்றின்பம் கொடுத்து கொடுத்து, பேரின்பம் கொடுத்த கொடுத்தவன். வளர்த்தவன் சுந்தரமூர்த்தியின் திருமணத்தை தடுத்து என்னுடைய அடியாரில் ஆட்கொண்டதால் தடுத்தாட்கொண்டார் பேர் வந்து என்னுடைய பெருமை சொன்னா சொல்லினே போலாம். அப்படி இருந்தாலும் இந்த தினத்தை தரணியில் எங்கள் ஆதியே அரணே போற்றி அம்பிகை பாகா போற்றி நீங்கள் சோதியே சுடரே போற்றி எங்கள் சுடர் மிகு வடிவே போற்றி சுடரே போற்றி எங்கள் சுடர் வடிவே போற்றி நீ கங்கையில் சடையில் வைத்தாய் அந்த கௌரி மனோகரா போற்றி சடையில் வைத்தாய் கௌரி மனோகரா போற்றி நான் சித்தமோ மனமகிழ்ந்தேன் எங்கள் சிவ சிவா போற்றி போற்றி தங்களுடைய பாதத்தில் இந்த குண்டச்சியம்மனும் இந்த பெற்றோருக்கு செட்டியாரும் ஒரு கோடி வணக்கம் ஓடி வந்து வணக்கம் அப்பா பரமேசா பந்தடி பாடி ஐயா குண்டச்சியம்மா நீங்கள் இருவரும் என் பாதத்தை பணிந்தபட உங்க தவத்தை நான் மெச்சினேன். நீங்கள் இருவரும் இணை பிரியாமல் வாழ்ந்திருங்கள். தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஆனால் என்னை நினைத்து நீங்கள் தவம் செய்தீர்கள். கேளும் பாரத்தை கேளடா. கேளடா.
அந்த கடவுள் உங்களுக்கு என்ன வர வேண்டுமானாலும் தடை இல்லாமல் கேளுங்க, நான் தருகிறேன். தடை இல்லாம தரீங்களா சாமி? ஆகாயவாணி சாட்சி அந்த ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக நீங்கள் இருவரும் கேட்கக்கூடிய வரத்தை தடை இல்லாம தரணும் ஒரே ஒரு சத்தியம் கொடுக்கும். கருணை உள்ளம் படைத்தவன். ஆமா, நீ செய்த தவத்துக்கு நேரா வந்து காட்சி கொடுத்து வரம் கொடுக்கலான்னு வந்தா, ஆமா, நம்பிக்கை இல்லாம சத்தியம் கேட்கறது நியாயமா? அப்படி கிடையாது சுவாமி. கடவுள் மீதே நம்பிக்கை இல்லையா? நீயோ படி அளக்கக்கூடிய பரமக்கடவுள், நானோ உன்னுடைய பரம பக்தன் உலோகவாசி. இருந்தாலும் ஒரு சந்தேகத்துக்குரியது மாநில பிறவி. அதனால தான் கேட்கிறேன். மானிடன் என்று பிறந்து விட்டாலே சந்தேகம். மனிதனுக்கு சந்தேகமே தீர்க்க முடியாத வியாதி. அதனால ஆகாயவாணி சாட்சி எந்த வரம் கேட்டாலும் தடையில்லாம தருகிறேன். இது சத்தியம், சத்தியம். சுவாமி சத்தியம். பரமேசா, உன்னுடைய தயவினால் ஆள்வதற்கு நாடு இருக்கு, நாடு இருக்கு, மனைவி இருக்கு, மனைவி இருக்கு, மணிமுடி இருக்கு, மக்கள் இருக்கு, சந்தோஷம் இருக்கு இருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு குறை. ஐயா, பிள்ளை வர்ற என் தண்ணிக்கு எனக்கு பிற்பாடு இந்த கல்வி நாட்டை மணிமுடி சுட்டி ஆள்வதற்கு ஒரே ஒரு பிள்ளை வர வேண்டும். 12 ஆண்டு காலம் ஒரு மாமன் ஆகிவிட்டது. உனக்கு பிறகு இந்த நாட்டை மணிமுடி சுற்றி ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை. அந்த ஒரு பிள்ளை வர வேண்டும். நீ வர மாட்டே கூட அவர் புள்ள அவர் கொடுப்பாரு. கேட்டாரா? நான் யாரு? பரமக்கடவுள். வரம் கொடுக்க வந்துருக்கேன். பிள்ளை வரம். அது தர தெரியாதா? ரெண்டு பாட்டு வச்சுக்கிறாரா? உங்க ஊரு நிச்சயத்தை பேசாதடாடி. பிள்ளை வரம் உண்டு. பிள்ளை வர வேண்டும் கேட்டு விட்டாய். ஆனால் உங்கள் இருவருக்கும் ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். பக்தநாயக செட்டிக்கும் அந்த குண்டச்சி அம்மனுக்கும் இந்த பரம கடவுள் பிள்ளை வரம் இதோ தந்தேன், தந்தேன், தந்தேன். நான் கொடுத்திருக்கிற கனியை இதை புசித்தால் பிறகு நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பா உங்களுக்கு என்னுடைய அம்சத்தால், என்னுடைய அருளால் ஒரு பிள்ளை பிறக்கும். இதை சாப்பிடணும். சாப்பிடு. நடுவில் மாடு வச்சுட்டு படுத்து படுத்து மோர்ந்து குடிச்சிருவேன். நான் சென்று வரட்டுமா? வருகிறேன். 20 நாள் கண்ணே எல்லா போனும் 10 மாசம் ஆனா வாங்கி எடுப்பாங்க. 3 மாசம் 6 மாசம் வாங்கி எடுப்பாங்க. ஆனா மகாராஜா பாரு நீங்க ஆம்பளை எடுத்து காமிச்சிருக்காரு. உடனே அடிச்சு அடியில அப்படியே வாங்கிடுறாங்க பாரு. முதல்ல என்னன்னு பாரு. ஏமா இத பிள்ளை வாங்கியா இல்ல பித்த வாங்கியா அப்படி கண்டுபிடிக்கிறீங்க. எப்படி எப்படி இது பார்க்க போறான்? டக்குன்னு செக் பண்றா.
ஜென்மத்துல ஏமா சத்தியமா மாரியம்மன் சொல்றேன் இங்க புள்ள வந்துதான் எப்படி சொல்ற ஓ எப்படி கண்டுபிடிச்ச? குழந்தை வகுத்துல மூத்த விட்டுக்குது சரி அந்த மூத்திரங்கள் அடிக்குது ரைட் சிவபெருமான் சரியப்பா. வரம் அப்படி அவர் ஒரு வரம் பலித்து விட்டது. ஐயா ஓராண்டா மாதத்திலே ஐயா பாலன் வீரந்தர் பாலடி பாலன் வீரந்தன் பாலடி அழகி விட்டேன் பாலன் வீரந்தன் பாலோ காலை தூரி அழைப்போ காலை தூரி அழைப்போ கண்ணே சொல்லலாம். சிவபெருமான் அனுகிரகத்தினார் ஆமா 12 வருடம் கழித்து ஒரு மாமாங்க கழித்து அழகான ஒரு ஆப்பிள் பிள்ளை பிறந்தது. அழகான பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா முதல்ல பாரு. நான் பாருங்க பார்த்து சொல்லு. என் புள்ளைய பொத்துமா பாத்துப்பியா? குழந்தை காட்டு நான் எப்ப தடை பார்த்தா குழந்தை பாப்பேன் நானு ஐயோ ஐயோ சாமி. கம்மியாட்டி கொல்லாத்த விட்டுடு. ஏன் உரம் இல்லைடா கம்மியாட்டி. குழந்தை அழகா தலை பிடிச்சுக்கூடா. ஏன்னா முன்னுக்கு பின்ன பிள்ளை தூக்கி பார்த்ததால தெரியும். புடி. எவ்வளவு கஷ்டப்பட்டு நானே தூக்கணும் என் பசங்க கூட என் பொண்டாட்டி தூக்கணும் அதேதான். டாடி தூக்கினாலும் என்ன பண்ணுவேன் நானு? அது கண்ணு தெரியாது கம்மியா இருப்பானா. கண்ண மூடி செக் பண்றான். நான் எப்ப தடை பார்த்தா கண்டுபிடிப்பேன் ஐயா மகாராஜா சத்தியமா சொல்றேன் இது ஆமர் வந்ததுதான் எப்படி சொல்ற? இது பொறுமை குச்சி வச்சு போடுறேன் கம்மியாட்டி. ஏன் ஐடி போற நாயே. இந்த பையன் இங்க கூட சொல்றேன். நான் என்னன்றேன்? ஆமா. 12 வருஷம் இல்லாம ரெண்டு பிள்ளை பிறந்திருக்கு. இதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். நாடோ கள்ளி நாடு. மன்னரோ பெத்தராக செட்டி. நாயக சட்டி. என் மனைவியோ கொண்டுச்சேம்மா. கொண்டுச்சியம்மா. சிவபெருமான் அருளால் பிள்ளை பிறந்திருக்கு. அப்ப இந்த பிள்ளைக்கு அருமையான பேர் சொல்லணும். ஏய் எங்கடா கிளம்பு நம்ம அரண்மனை ஜோதிடன். யாரு? அவன் முறுக்குமாடி வல்லுவன். சரி சரி நீ படிச்சவரா? இல்ல குடிச்சவரு நானு படிச்ச மனுஷனா தானே இல்ல படிக்காத சாதி வச்சிருக்கேன் கையில சரி எம்மா ஊரு ஏமாத்தினவர் நானு இது ஜோசியாரம் கூட தானே பண்றீங்க. சரி ஓ இந்த கல்வி நாட்டிலே ஏய் இந்த பத்ராய்க்க செட்டியாருக்கும் குண்டச்சம்மனுக்கும் குண்டு ஜம்முனுக்கு ஒரு வருடம் 12 ஒரு வருடம். மாமாங்க பண்டு வருஷம் அப்ப சிவபெருமான் அருளால் அருளாலே ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ஒரு குழந்தை மறந்துக்குது இந்த நாடு பேரு மன்னன் பொருத்தம் சிவபெருமான் அனுகிரகம். இதெல்லாம் பார்த்து நல்ல நேரமா கெட்ட நேரமா ஆராய்ந்து அருமையான ஒரு பேர் சொல்லு. ஆகட்டும் ஆ. ஏன் ஓப்படிச்சா ஆ. முன்னாடி ஏன் ஏய், ஓப்படிச்சா கம்மியாட்டி. போடுங்க. ஆ, அது சொல்லு. சொல்லு. ஆ. பட்டுன்னு வைடா பேரு. துடிக்குது. வச்சிருங்க ஐயா இந்த குழந்தை பிறந்தது நல்ல நேரம் தான் நல்ல நேரம். நல்ல நேரம் தான் ஆமா. இது குடும்பம் நல்ல படிமையில வளரும் வளர போகுது. நாட்டு மக்கள் நல்லா பாத்துக்கோ ஆமா. ஆனா உன் நாடுனா கள்ளி தேசம் கள்ளிநாடு. இந்த கள்ளி தேசம் உன் பேருங்க பெத்தநாயக செட்டி. பெத்தநாயகர். உன் பேருங்க குண்டச்சியம்மன். குண்டுச்சம்மன். இந்த நாடு பேர் வரணும் உன் பையன் பேர் வரணும் வரணும். இந்த பையன் பேர் வந்து கல்வி காத்தா கல்வி காத்தா கல்வி காத்தா பெருமையான பேரு. நாடு கல்வி தேசம் அப்ப பிறந்த பிள்ளையா சிவபெருமான் அருளால். கல்வி பிறந்தது. அதனால் கல்வி இறந்தான். கல்வி காத்தா சரி இவனை பாப்பாட சாலை சேர்த்து நாலொருமை பொது வளர்ந்து பருவத்தில் இருக்க தகுந்த பாலிப பருவத்தில் ஆனால் அப்பா அம்மா அழைத்தாரு என் மகன் கல்வி கற்று இவனாக அந்த பெத்தநாயகர் செட்டாரோ அந்த குண்டுச்சம்மனோ தன் மகனாக அந்த கல்வி கத்தன் அழைக்க இதை கல்வி கத்தான் தர்பார் அதை காத்தோடுறோம்